இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசனில் நம்ம புதுசாக பார்க்குற ஒரு வார்த்தை ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ்னால் என்ன நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ, ஒரு மேக்னெட் இருக்கிறன்னா அரவுண்ட் த மேக்னெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸு, அந்த ஒரு குண்டூசியோ இல்லை ஒரு ஆணியோ எடுத்து போனோம்னா இட் ஃபீல்ஸ் ஏ ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் இழுக்கும் இல்லை ரிப்பல் பண்ணும். இப்போது உனக்கு முக்கியமாக ஒன்று தெரிய வேண்டியது ஃப்ளெக்ஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு பார் மேக்னெட். பார் மேக்னெட்டில் நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி ஃபீல்டு லைன்ஸ் வரும். இது 10th படிச்சிருப்பீங்க பழைய சிலபஸில். டுவர்ஸ் இந்த ஃபீல்டு லைன்ஸு எந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அதுதான் ஃப்ளெக்ஸ். இது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ். அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸு. எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸு ப்ளஸ்லேருந்து டுவர்ஸ் த மைனஸ் போகும். மைனஸ் நோக்கி போகுது லைன்ஸ், ஃபீல்டு லைன்ஸ் நிறைய போகும். நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ, எவ்வளோ இருக்கோ அது ஃப்ளெக்ஸ். அதிகமோ கம்மியோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இங்கே ஒரு சர்க்கிள் போடுற வச்சுக்க. இதில் வந்து ஒரு 3 லைன்ஸ் 1 2 3 லைன்ஸ் இருக்குது. இதே சர்க்கிளில் இங்கே போடுறோம் வச்சுக்க, ஒரு லைன் தான் வருது. இங்கே ஃப்ளெக்ஸ் கம்மி, இங்கே ஃப்ளெக்ஸ் அதிகம், வேறு ஒன்றும் இல்லை. மைக்கேல் ஃபேரடே என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் லாவில் இதுதான் ஃப்ளெக்ஸ். இந்த ஃபார்முலா உருவாக்கி காட்டினேன் பாரு நான், இது ஃப்ளெக்ஸ். அப்போ ஷை இஸ் ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸு. ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆனால் இன்டியூஸ்டு இஎம்எஃப் உருவாகும்னு சொன்னார். இது ஃபஸ்ட்டு லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். செகண்ட் லா ஒன்றும் இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளெக்ஸ் பை டிடி. இது செகண்ட் லா. டிபை பை டிடி செகண்ட் லா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளெக்ஸு பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆஃப் ஃப்ளெக்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டியூஸ்டு இஎம்எஃப் வரும்னு சொன்னார். அப்புறம் மூணாவதாக ஒன்று இருக்குது, லென்ஸ் லா. லென்ஸ் லா என்ன சொன்னது, அங்கே ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் உருவாகும். அதை உருவாக்க யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும் அப்படின்றார். ஸோ மைனஸ் இங்கே ஒரு எண் போட்டோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இது தான் நான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொன்னேன். இங்கே ப்ரைமரி போட்டால் இங்கேயும் ப்ரைமரி, இங்கே செகண்டரி போட்டால் இங்கேயும் செகண்டரி. இது மட்டும் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த ஃபார்முலாவை எப்படி உருவாக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா, we can create all formulas. All the best.